கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரேத்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராய் உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மத்தியிலே போதித்து வருகிற காலகட்டத்திலே அவர்கள் மனுஷருடைய பாரம்பரியங்களை உபதேசங்களாக மாற்றிவிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதடினால ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ உடம்புல 2 பார்ட்ஸ், ஒன்னு உதடு, அடுத்தது இருதயம். அப்போ உதடுக்குள்ள நாக்கு இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பேசுகின்றான், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான், நமஸ்கரிக்கிறான், ஜெபிக்கிறான், ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லுகிறார்கள், எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இருதயமோ தூரமாக விலகி இருக்கிறது. அப்ப இருதயம் ஒரு பக்கமோ, வாயு உதடு ஒரு பக்கமாக செயல்படுவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது நிஜமா? வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. அப்ப இருதயத்துல நினைவுகள்னா ஆண்டு அதே வசனத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், கலைகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். ஒரு பெரிய அட்டவணையை ஆண்டவர் சொல்லிட்டார். இவ்வளவு காரியங்கள், கேடான காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்ப இருதயத்திலிருந்து எங்க புறப்பட்டு வருது? வாய் வழியா புறப்பட்டு வருது. அப்ப இவ்வளவு மதிகேடான காரியங்கள் இருதயத்துல வச்சுக்கிட்டு நம்ம வாயினால, நாவினால, உதடுகளில் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தால் அதனால அந்த ஆராதனை பிரயோஜனம் இல்ல, வீணா இருக்கு. அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? வீணான ஒரு ஆராதனை என்று சொல்லி ஏசாயா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து, யூதயா ஜனங்களை குறித்து சொன்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து எங்கே கோடிட்டு காட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு விருந்துக்கு இயேசுவும் சீசரும் அழைக்கப்பட்டார்கள். அப்ப அங்கே பரிசேயரும் வேதபாரகரும் அங்க வந்தாங்க. அப்ப இயேசுக்கு சீசர்கள் சாப்பாடுல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை யார் பார்த்துட்டா? பரிசேயரும் வேதவாரம் பார்த்துட்டாங்க. ஏன்னா பரிசேயரும் வேதவார யூதர்களும் பலவிதமான பாரம்பரிய பழக்க வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அவங்க கை கழுவாம சாப்பிட மாட்டார்கள். இப்ப நம்ம ஏரியாவில் கூட கை கழுவி விடுறோம். சிலவங்க கை சுத்தமாக தான் இருக்கு என்று நம்பிக்கையோடு சாப்பிடுகிறார்கள். இல்லையா? அந்த பாரம்பரியம். அது மாத்திரமல்ல, ஏதாவது கடை வீதிக்கு போயிட்டு வந்தா ஸ்நானம் பண்ணிடுவாங்க, குளிச்சிருவாங்க. மார்க்கெட் பகுதிக்கு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க?
ஸ்நானம் இப்படிப்பட்டதான காரியம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அசுத்தமான உதடுகள், அல்லேலூயா, அசுத்தமான உதடுகள் வழியாக அசுத்தமான கைகள்ல அவன் சாப்பிட்டதாக பரிசுத்த வேதபாரகர்கள் இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த குற்றத்தை தோண்டிட்டு சீசர்களை பார்த்து நீங்க ஏன் கை கழுவாம சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அதற்கு மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர் வேதபாரகர் யூதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க மனுஷ கற்பனைகளை உபதேசங்களா போதிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை. சாப்பிடலாம் நேர வாய் வழியா போய் ஆசன வழியாய் கடந்து போயிரும். ஆசனம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாப்பிடுகிற ஆகாரம்லாம் எங்க போயிருது? ஆசன வழியா வெளியே போயிருது. ஆனா இருத்திலிருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்த ஆண்டவர் சொன்னது. அப்ப இந்த காரியத்தை ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் தனிய வீட்டுக்கு வரும்போது சீசர்கள் கேட்கிறார்கள். அப்பதான் ஆண்டவர் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. எப்போ ஜனங்கள்கிட்ட மேலோட்டமா ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கிட்ட ஆண்டவர் ஆழமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமாக உத்தமமாக இருக்க வேண்டும். அப்போ அழுக்கு எப்போ நம்ம ஹிஸ்டரி சில ஜனங்கள் பார்த்தா நாங்கள் இந்த காடுகளில் போய் இருக்கிறவங்க சில பூச்சி கூட எடுத்து வறுத்து தின்றுறாங்க. அல்லேலூயா. நம்ம யோவான் ஸ்நானகன் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை வெட்டுக்கிளியை பொறிச்சு சாப்பிட்டாலோ இந்த சுட வச்சு சாப்பிட்டாலோ தெரியாது. அவருடைய வாழ்க்கை அவ்வளோ தியாகமாக இருந்தது. அவர் வித்தியாசமா இருந்தார். வனாந்தரத்தை சஞ்சரித்தார், காடுகளில் சஞ்சரித்தார். அப்போ மனிதனுக்கு உள்ளே இருந்து வருகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். ஆகாரத்தினாலே மனிதன் தீட்டுப்படுவதில்லை. ஆனா பரிசேயரும் வேதபாரகரும் யூதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் கைகளை கழுவி சாப்பிடுவாங்க. உடல்ல தான் சுத்தம் இருக்கு, உள்ளத்துல அவனுக்கு சுத்தம் இல்லை. உதடினால் ஆண்டவரை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. பலவித பொருளாசையினால காம மோக இச்சை மற்ற பலவிதமான களியாட்டுகள் இவைகளினால அவர்கள் இருதயம் பாரமா இருக்கு, வேற கோணத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட சும்மா மெப்புக்கு அப்படி உதவினால ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கௌரவமான குடும்பத்தை கௌரவமாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. தொட்டால் தொடுவார்கள், அடித்தால் அடித்து விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கௌரவமாய் இருக்கிறார்கள். யாரும் அவங்களை டச் அப் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கௌரவம் இருக்கிற சூழ்நிலை. அதான் வேதம் சொல்லுகிறது, உதடினால ஆண்டவர் ஸ்தோத்திரம், இருதயமோ வேற எங்கேயோ பகை விரோத கசப்பினால நிறைந்திருக்கிறது. அதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும், ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்கள் எப்பொழுதும் ஆத்துமாவை கெடுக்கணும். ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன், தேவதூதர், ஒரு மனிதனுக்கு 2 தேவதூதர் இருக்கின்றார்களாம். ஒருவன் பாதுகாப்பதற்காக, ஒருவன் நம்முடைய நற்செயல்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவதற்காக. அதாவது சாத்தான் ஒரு மனிதனுக்கு 2 தேவதூதரை வைத்திருக்கிறான். ஒருவன் எப்பவும் காதுல பாவத்தையே ஓதிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. பாவமான காரியத்தையே ஓதிக்கிட்டு இருப்பான். இன்னொரு தீமை செய்கிறதே அவன் வழக்கம். அல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்ய வைக்கிறது, ஒருத்தர் தீமை செய்ய வைக்கிறது. இப்படிப்பட்ட பிசாசின் தூதர்கள். அப்படிதான் நிஜமா இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எல்லா வேதத்தில் சொல்லும் பொழுது, எபிரேயர்களை சொல்லும் பொழுது, எல்லா உபதேசம் கற்றாகிவிட்டது, இனி பரிசுத்தத்துல பூரணமாக கடவோம். பரிசுத்தமான காரியத்துல நல்ல ஜெபம் பண்ணி வேதவசனம் வாசித்து சபைக்கு சென்று ஆராதித்து கர்த்தரை ஊழியத்தை செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட கையின் பிரயாசத்தை செய்து இப்படி கர்த்தருடைய வேலையை நம்ம ஆக்டிவிட்டியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள்
நாம கர்த்தருடையவர்கள் நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களை செய்கிறா இருக்கணும். ஏதோ வெட்டி வேலை சும்மா பேசுவோமே, பரியாசமா பேசுவோமே, கேலி கிண்டல் பண்ணி பேசுவோமே, கொஞ்சம் ஜாலியா இருப்போமே என்று சொல்லி போகிறவர்கள் அதிகமாக அதில் இழுக்கப்படுவார்கள். நேற்று நீ கிண்டல் பண்ணி பேசுனிய, இன்னைக்கு அந்த கிண்டல் பண்ணி ஏன் பேசுறேன்னு எதிராளி கேட்பான். நேற்று ஒரு பாவம் செஞ்சிய, இன்னைக்கு அந்த பாவம் செய்யலன்னு கேட்பான். நேற்று அந்தரங்கத்தில் ஒரு ரகசியமான யோசனை வச்சிருந்திய, அதை பகிரங்கமா இப்ப ஏன் சொல்லலன்னா அல்லேலூயா. அப்ப நம்மளை நோட் பண்ணி நம்ம ரகசியமாய் செய்யறத பகிரங்கமா செய்ய சொல்லி நம்மை அவமானப்படுத்துவதற்கு எதிராளியா பிசாசு ஆயத்தமா இருக்கிறான். நம்ம பேரை கெடுப்பதற்கு, நம்ம ஊழியத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய ஃபியூச்சரை கெடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். அதுபோல நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை கிரியை செய்வதற்கு, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, நம்பிக்கையான விசுவாசமான காரியங்களை பேசுவதற்கு, சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. முதலினால் ஆண்டவர் கனப்படி இருதயத்தில் வேற சிந்தனைகள், வேற நோக்கங்கள், வேற திட்டங்கள் இருக்கக்கூடாது. இருதயம் ஒரு உறுப்பு, வாய் ஒரு உறுப்பு, ரெண்டு ஒன்று போல இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பொல்லாத கிரியைகள் இதயத்திலிருந்து வெளிப்பட்டு உள்ள உட்கார்ந்துருப்ப சாத்தான் அப்படியே வாய் வழியா பேச வைப்பான். அவனே இப்ப பேசுறான். அல்லேலூயா. நம்ம வாயை மட்டும் சும்மா நாம வாயை பவர், அதான் பவர். அல்லேலூயா. நம்ம வாயை கண்ட்ரோல் பண்றதுதான் பவர். அதுல நல்ல வார்த்தைகளை தான் வெளியே விடணும். பொல்லாத வார்த்தைய அணுக்கி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் பேசுனா மதிப்பு இருக்காது. வள வள கொலகலன்றுவாங்க. அல்லேலூயா. சாத்தான் எழும்பி வருவான். உள்ள இருந்து அவன் உள்ள எல்லா பொல்லாத கிரியோட உள்ள இருப்பான் இதயத்துல. அதை வெளியே வாய் வழியா சொல்ல வச்சு பேச வச்சு நம்மளை நிறைய பேர் புலம்புறாங்க. புலம்பிட்டே தெருல போறத பார்க்கிறோம். இல்லையா? நிறைய பேர் புலம்பிட்டே போறாங்க. இந்த குழப்பமே இருக்கக்கூடாது. அது ஒரு பிசாசின் கிரியை. இல்லையா? நாம கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏதாவது கிரியை அதை அடைக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லா சத்தியத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவர் இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், பைத்தியம் கூட ஆயிடலாம். ஆனா சத்தியத்தை அறிந்த நாம அந்த சூழ்நிலைக்கு வர விடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசின் பொல்லாத கிரியை உண்டு விட சாத்தான இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டணும், சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டும். அல்லேலூயா. சுட்டரித்து, அதான் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் இங்க இருக்கும்போது இயேசு இருக்கணும். இயேசு எப்படிப்பட்ட இருக்கணும்? எல்லா பொல்லாத கிரியை இதயத்தை விட்டு அகற்றணும். அதுக்கு ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, அதிக நேரம் ஜெபிச்சு அதிக நேரம் துதிக்கணும். இல்லையா? கொஞ்சம் ஜெபிச்சா கொஞ்சம் பவர், அதிகமா ஜெபிச்சா அதிகமான பவர், வல்லமை. மணி கணக்கில் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வீணான பாரம்பரியம் ஆண்டவருக்கு தேவையில்லை. வெட்டி கதைகள் தேவையில்லை. சுத்தனா பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். வாய் பரிசுத்தமா இருக்கணும். சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். இப்ப சிந்தனை மண்டலத்துல ஆண்டவர் சொப்பனங்களை காட்டுகிறார். எதிராளிய பிசாசு சொப்பனங்களை காட்டுறார். ஆண்டவர் காட்டுறது உண்மையா இருக்கும், அது நிறைவேறும். ஆனா சாத்தானோட குழப்பதற்கு பாதி உண்மை பாதி பொய். இப்படி ஒரு சொப்பனம் நிறைய கலப்பட சொப்பனம் தான் கலை. இந்த கலையை விதைச்சிட்டு போயிடுவான். போக மாட்டான், நின்று கண்காணிப்பான் என்ன நடக்குது. இல்லையா? நம்ம கலையை விதைச்சோமே அது முளைக்கான்னு பார்த்து கண்காணிப்பான். நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். சொப்பனங்களை நம்ப, கர்த்தரையும் அவர் வசனத்தையும் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகருக்கு சொப்பனம், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் பிரதர், கர்த்தர் என்னோடு உறவாடுகிறார் பார்த்தா உலகத்தின் ஆய் உறவாடிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதை கர்த்தர் நினைச்சு நிறைய பேர் ஏமாந்து பின்மாற்றம் அடைகிறார்கள். நமக்கு தேவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அதை நிறைவேற்றத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படி செய்யறவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்தில் உட்கார வைக்க போகிறார். அப்போ வேற வெட்டி கதை, வேற இந்த கையை கழுவி சாப்பிடணும், அது பெரிய ஒரு காரியம் அல்ல. அல்லேலூயா. கையை கழுவி நல்லதுதான், ஆனா அதுதான் முக்கியம் என்பதல்ல. அல்லேலூயா. இப்ப வீணான சடங்காச்சாரங்கள் அது நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வசனத்தை நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அன்றைய இயேசு சீசரை பார்த்தோம்னா
நான் போதிக்கிறத நான் சொல்றதை கேட்கிறதுனால இப்ப நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஜனங்கள் பரிசுத்தமா இருக்காங்க. அசுத்தங்கள் அவரை விட்டு ஒளிந்து விட்டது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் அசுத்தமான கிரியைகள் ஒருவேளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு வந்து வேதவசனத்தை தியானிக்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் வல்லமையாய் மாறுகிறீர்கள். கர்த்தருக்கு பிரியமாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. வீணான காரியம் இல்ல, ஆண்டவருடைய காரியம் முக்கியம். பொல்லாத கிரியைகள் இதயத்திலிருந்து வரக்கூடாது. ஆண்டவருடைய கிரியைகள் வெளிவரும். நல்ல வார்த்தைகள், விசுவாசமுள்ள வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள், சுவிசேஷ வசனங்கள், இவைகள் வெளியே வந்து ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பேசிட்டீங்கன்னாலே பெரிய சாதனை தான். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு மேல பேசணும், அவநம்பிக்கைக்கு கீழே பேசக்கூடாது. அல்லேலூயா. அந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்திட்டு விசுவாசமான பேச்சை பேசுவதற்கு நாம் பிராக்டிஸ் பண்ணணும். உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு ஜீவியம், இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.